ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். OnePlus அவங்க ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் அப்படின்றதே மறந்துட்டு ரியல்மி கூடலாம் இறங்கி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரியல்மி கிட்டேருந்து லான்ச் ஆன ரியல்மி X7 Max 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனாக தான் OnePlus 9RT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனையே OnePlus லான்ச் பண்ணாங்க. அதுவும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் Mediatek கூடிய சிப்செட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. Mediatek Dimensity 1200 அப்படின்ற சிப்செட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ ரியல்மி கிட்டேருந்து Realme GT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 9Rக்கு காம்படிஷனாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த Realme GTக்கு காம்படிஷனாக நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம். OnePlus கிட்ட இருந்து OnePlus 9RT அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு லீக்ஸை தான் இப்போ OnePlus ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த புது OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்க போகுது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ OnePlus கிட்ட இருந்து நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த OnePlus 9RT அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme GT ஸ்மார்ட் ஃபோனுக்கு காம்படிஷனை தான் கொண்டு வர போகிறாங்க. மற்றபடி இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனில் இவங்களுடைய ப்ரீவியஸ் OnePlus 9Rலேருந்து பெருசாக வித்தியாசம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கிட்ட இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி OnePlus 9R இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா OnePlus 9R ப்ரைஸிங் இப்போதைக்கு 40,000 அப்படின்ற பட்ஜெட்டை செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் Realme GT அதை விட கம்மியாக 38,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த OnePlus 9RT அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக இப்போ OnePlus லான்ச் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி ஸ்பெக்ஸில் OnePlus 9Rலேருந்து பெரிய லெவலில் வித்தியாசம் எதுவும் இருக்க போதில்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன்லையுமே இந்த OnePlus 9RTயில் OnePlus 9Rலேருந்து எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. OnePlus 9Rல என்ன மாதிரியான டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆக போகுது. மற்றபடி இதில் பேக் சைட் மெட்டீரியல் இங்கே அலுமினியம் அலாய் மெட்டல் ஃப்ரேமோட கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் ரெண்டு பக்கமுமே கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடக்ஷனோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் OnePlusனாலே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். ஸோ அதுவும் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி ஸ்பீக்கர்ஸ் பார்க்கும்போது டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmosக்கான சப்போர்ட்டோட தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த வகையில் இந்த டிசைன் அண்ட் அதர் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது OnePlus 9Rல இருந்து எந்த வித்தியாசமும் பண்ண போறதில்ல. அப்படியே OnePlus 9R தான் இங்கே OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததான் நம்ம டிஸ்ப்ளே பக்கம் வந்தோம்னா எங்கேயுமே OnePlus 9Rல கொடுத்திருந்த மாதிரியே 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் இங்கேயுமே கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. E3க்கான AMOLED பேனல் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் OnePlus 9Rல அங்கே E3க்கான AMOLED பேனலா E4 E5 அதை பற்றின எந்த ஒரு மென்ஷனுமே பண்ணாமல் இருந்தாங்க. பட் இங்கே E3க்கான AMOLED பேனல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த OnePlus 9RTல இப்போதைக்கு லீக்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்கிரேடேஷனா இல்லை டவுன்கிரேடேஷனா அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியல. பட் E3க்கான AMOLED பேனல் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இதில் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது OnePlus 9Rல கொடுத்த மாதிரியே 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்க போகுது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா இங்கேயுமே எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. OnePlus 9Rல கொடுத்திருந்த மாதிரியே அதே 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இங்கேயுமே கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதே மாதிரியே 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லேயே ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, OnePlus 9Rல இருந்து இங்கே ஏதாவது அப்கிரேடேஷன் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேயுமே எந்த வித்தியாசமும் இருக்க போதில்லை. OnePlus 9Rல யூஸ் பண்ணியிருந்த அதே Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இந்த Snapdragon 870 மேலே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். ஈவன் Snapdragon 888க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸையுமே இந்த Snapdragon 870க்கான சிப்செட் சம்டைம்ஸ் நமக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் இருந்தாலும் ஆல்ரெடி OnePlus கிட்ட இருந்தே OnePlus 9R அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Snapdragon 870க்கான சிப்செட் இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன்லையும் திரும்பவும் எதுக்கு Snapdragon 870 அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ராசஸரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் படி Snapdragon 870க்கான சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த Snapdragon 870யும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான். மற்றபடி இதில் RAM டைப்னு பார்க்கும்போது LPDDR4X டைப்க்கான RAM அண்ட் UFS 3.1க்கான ஒரு லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டிஸ்பிளே, பேட்டரி கெப்பாசிட்டி, ப்ராசஸர் இந்த ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய OnePlus 9Rல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக் தான் இந்த OnePlus 9RTலையுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே கேமரா வழியாவது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த OnePlus 9RTல ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதே செல்ஃபி கேமரா தான் OnePlus 9Rலையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் யூஸ் பண்ண போகிற சென்சார்னு பார்க்கும்போது Sony IMX481 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. பட் OnePlus 9R பொறுத்த வரைக்கும் அங்கே Sony IMX4
IMX471 சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி Sony IMX481 சென்சாரோட அதே 60 மெகா பிக்சலுக்கான சென்சார் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ரியல் சைட் கேமராக்கு வந்தோம்னா OnePlus 9Rல 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இங்கே OnePlus 9RTல அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட இங்கே குவாட் கேமரா செட்டப் இல்லைனா ட்ரிபிள் கேமரா செட்டப் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சென்சார் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி OnePlus 9R2 அதில் யூஸ் பண்ணியிருந்த அதே 50 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் Sony IMX766 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரோட தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுலேயுமே ஆல்ரெடி OnePlus 9R2ல கொடுத்த மாதிரியே OIS ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்க போகுது. மற்றபடி அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே 16 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் Sony IMX481 சென்சாரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 2 சப்போர்ட்டிவ் கேமரா இல்லைனா ஒரு சப்போர்ட்டிவ் கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் எல்லாம் வெளில வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த லீக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸ்பெக்ஸில் OnePlus 9Rல இருந்து பெரிய லெவலில் எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த ரியல் கேமரா 48 மெகா பிக்சல் கேமராவை மட்டும் இங்கே 50 மெகா பிக்சலாக அப்கிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. மற்றபடி பெரிய லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸும் OnePlus 9Rல இருந்து இந்த OnePlus 9RTல இல்லையே. அப்புறம் எதுக்காக இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Realme GT இதை விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு OnePlus 9Rஐ விட கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு 38,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுனால அதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8+128GB வேரியன்ட் 35,000 இல்லைனா 34,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கே வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே மாதிரி 8+256GB வேரியன்ட் 37,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் 12+256GB வேரியன்ட் 41,000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கும் இந்த OnePlus 9RT ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாவே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் மந்த்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த வகையில் இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த OnePlus 9RT அப்படின்ற இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் மோஸ்ட்லி OnePlus 9Rல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கோ அதே ஸ்பெக்ஸ் ரிட்டைன் ஆகிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த லீக்ஸை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல Realme GTக்கு பிரைஸ் காம்படிஷனுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்றாங்க அப்படின்னா OnePlus 9Rோட பிரைஸையே கம்மி பண்ணி லான்ச் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் OnePlus கிட்ட இருந்து எப்பவாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் லான்ச் பண்ணா அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பக்காவான ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரியே ஒரு ஃபிளாக்ஷிப் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனா அந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே இருக்கும். பட் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்றாங்க அப்படின்றதுக்காக OnePlusமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணணும்னு வாண்டடா புஷ் பண்ற மாதிரி இருக்கு. அதுவுமே இந்த OnePlus 9RT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த பிராண்ட் இப்படி ஆயிடுச்சையா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மற்றபடி இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி OnePlusக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நல்ல பேரையும் இவங்க கெடுத்துப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? OnePlus உடைய இந்த OnePlus 9RT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய OnePlus 9R ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸை கம்மி பண்ணாலே போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.